உங்கள் அனைவருக்கும் வணக்கம். காலத்தால் அழிக்க முடியாத காவியத்தை கண்டோம். இந்நாடகத்தை அமைத்து தந்த ரவி அவர்களுக்கும் இதனை காண எங்கள் அழைப்பினை ஏற்று வந்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் கல்லூரியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். அதே நெக்லஸ் இல்லம்மா? ஆமாப்பா, அதே மாதிரிதான் இருக்கு. மாதிரி என்ன? அதேதான். என்ன பேசாம உட்காந்துருக்கீங்க? சீக்கிரமா போய் போலீஸுக்கு போன் பண்ணுங்க. போலீஸுக்கு போன் பண்ணிட்டு வர்றேன். நீ அதுக்குள்ளேயும் கத்தி காரியத்துக்கு எடுத்துறாத. உன் வாய் சும்மா இருக்காத. ஹலோ, நான் தான் சேர்மன் புண்ணியகுடி பேசுறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாலே என் மகன் நெக்லஸ் காணாம போச்சுன்னு ரிப்போர்ட் கொடுத்திருந்தானே, அது இங்கதான் இருக்கு. வாணி மகால்ல சாந்தின்னு ஒரு பொண்ணு போட்டிருக்கு. உடனே புறப்பட்டு வாங்க. ஒரு முக்கியமான விஷயம், விலங்கோட வாங்க. நான் இங்கதான் இருக்கேன். எனக்கு இல்லையா, அவங்கள பிடிக்கிறது. நீ புதுசா போலீஸ் வேலைக்கு சேர்ந்தவனா? யார்கிட்ட நெக்லஸ் அடிச்ச? என் லவர் கிட்டயா? நீ யார் யார லவ் பண்ணன்னு சொன்னதானே அங்க அடிக்காம இருப்பேன். இப்ப என்னடா பண்றது? அம்மா, என் ஃப்ரெண்டா சேவா இவளா இந்த காரியத்தை செஞ்சிருப்பா. இந்த காலத்துல எவ்வளவுமே நம்ப முடியாது. பேசாம இருடி. வாங்க இன்ஸ்பெக்டர் வாங்க. நான் சொன்ன பொண்ணு இவதான். இந்த பொண்ணுதான் என் மகன் நெக்லஸ் திருடி இருக்கா. நான் திருடனா? நீ திருடலைன்னா என் மகன் நெக்லஸ் உன் கழுத்துல எப்படி வரும்? இது எங்க அண்ணன் கொடுத்தது. உங்க அண்ணன் கொடுத்ததா? இன்ஸ்பெக்டர், அந்த நெக்லஸ வாங்கி டாலரை திறந்து பாருங்க. அதுல என் மகன் மீன போட்டோ இருக்கும். எங்க கரெக்ட்டுமா? என்னடே, நீ திருந்த நெக்லஸ்ல மீனாவோட போட்டோ இருந்துச்சாமே, அது என்னடாச்சு? என்னடாச்சு? அடேங்க அப்பா, நீ பயங்கரமான ஆடுறா. போட்டோவையே வயல் வச்சிருக்க. டேய், என்னடா மெல்ற? போட்டோவையே முடிக்கிட்டியா? அப்பா, நீங்க அவசரப்பட்டுட்டீங்க. அநியாயமா அவன் மேல பழிய போட்டுட்டீங்க. சாந்தி, என்ன மன்னிச்சிரு. அவசரப்பட்டு மன்னிப்பு கேட்காதம்மா. இன்ஸ்பெக்டர், 5 ரூபா கொடுத்து ஒரு எவர் சில்வர் டம்ளர் வாங்கினா கூட அதுல என் இன்சியல் அடிச்சிருப்பேன். இத்தனை லட்சம் ரூபாய் கொடுத்து நான் அந்த நெக்லஸ் வாங்கியிருக்கேன்னா சும்மாவா விட்டுருப்பேன்? பின்னால திருப்பி பாருங்க, அதுல என் மக மீனாங்கிற பேர் இருக்கும். புண்ணியகோடி, நீங்க சொன்னபடி அதுல மீனான்னு பேர் இருக்கு. நான் சொன்னது உண்மையா போச்சு பாத்தீங்களா? இந்த பொண்ணுதான் என் மகன் நெக்லஸ் திருடி இருக்கா. உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. டேய், அத திருடினது நானே போய் சரண்டர் ஆவறேன். இல்லடா, நீ எனக்காக தான் நெக்லஸ் திருடின. நானே போறேன். யாகோ இன்ஸ்பெக்டர், அந்த நகையை திருடி என் தங்கச்சிட்டு கொடுத்ததே நான் தான். சாந்தி உங்க தங்கச்சியா? ஆமா. நீங்க தானா இந்த காரியத்தை செஞ்சீங்க? மீனா, என் தங்கச்சி மேல இருந்த பாசத்தினால நான் இந்த தப்ப செஞ்சுட்டேன். என்ன மன்னிச்சிருமா? நீங்க ஸ்டேஷனுக்கு வந்து கையெழுத்து போட்டுட்டு இந்த நெக்லஸ் வாங்கிட்டு போலாம். செய்யறதே செஞ்சுட்டு அழுக வேறையா? மேடம், இத நான் செய்யல, எங்க அண்ணன் தானே செஞ்சாரு. நீ சம்மதப்படாம எப்படி இந்த காரியம் நடந்திருக்கும்? இப்பேற்பட்டவங்க எங்க காலேஜ்ல இருக்கிறதே அவமானம். நாளைக்கு உன்னை நான் டிஸ்மிஸ் பண்றேன். மேடம், நீ சும்மாருமா. நான் சொன்னதுதான். மேடம், யாரு? ஓ, கப்பல் ஓனரா? 7 கப்பல் என்னாச்சு? தண்ணில இருந்து தரைக்கு வந்துருச்சா? இல்லங்க, வந்து உங்களுக்கு தமிழ் கூட தெரியுமா? சைனா ஜப்பான் மொழி தானே பேசுவீங்க? இது பாருங்க, நான் சொல்றது கொஞ்சம் நான்சென்ஸ். போய் சொல்ற, இதுல திருட்ட வேற. இப்ப எதுக்காக இங்க வந்த? என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் என் தங்கச்சியை பார்க்கணும், அதுக்காக தான் வந்தேன். திருடன் கூட பிறந்த எப்படி நல்லவளா இருக்க முடியும்? மேடம், வரி போடுற அதே கவர்மெண்ட் தான் ரோடும் போடுது. வாத்தியாரா இருக்கிற உங்களுக்கே தெரியலையே. எப்ப திருடனுக்கு தங்கச்சின்னு தெரிஞ்சதோ அடுத்த நிமிஷமே அவளை காலேஜ்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டோம்.
அவசரப்பட்டுட்டீங்க மேடம். சிப்பியோட பிறந்த பாவத்துக்காக முத்தையும் தூக்கி எறியறது நியாயம் இல்ல மேடம், நியாயம் இல்ல. எது நியாயம் எது அநியாயங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். கெட் அவுட். ஐ சே கெட் அவுட். மீனா, நீங்களா? எதுக்காக இங்க வந்தீங்க? நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். எதுக்கு? நான் இன்னும் உங்களை நம்பணுமா? மீனா, நான் சொல்றது கேளு. நான் நிரபராதி. எனக்கு ஒண்ணும் உங்க விளக்கம் தேவையில்லை. முதல்ல இந்த இடத்தை விட்டு போங்க. நீ எதுக்காக மறுபடியும் என் வீட்டுக்குள்ள வந்த? திரும்பவும் ஏதாவது திருடிட்டு போலாம் வந்தியா? வெளியே போடா ராஸ்கல். சார் வந்து எதுவும் பேசாத. இவனை அடிச்சு வெளியே தடுத்துக்கடா. நீ போக உள்ள, போக உள்ள. மீனா, அடிச்சு தடுத்துக்கடா. என்ன தைரியம் இருந்தா வீட்டுக்குள்ள வருவான் ராஸ்கல். அம்மா, தாயே. இந்தாப்பா 10 பைசா. பாக்கி 9 பைசா கொடு. பாக்கி 9 பைசாவா? இந்த 50 பைசா இத நீ வச்சு பொழைச்சுக்க. தேங்க்ஸ் பா. அதையும் வாங்கிட்டு போயிட்டா பேண்ட் போட்டு பிச்சை எடுக்கிறான் போல இருக்கு. ஐயோ, இவர் கொடுப்பாரு. யாரு இவன் தெரியுதா உனக்கு? இவன் எங்க பாத்து ஞாபகம் இருக்கே. இவன் பழைய அரசியல்வாதி. ஊரையெல்லாம் கொள்ளையடிச்சு இவன் சாப்பிட்டான். இப்ப இவனே நடுரோட்டுக்கு வந்துட்டான். இவனுக்கு வேணும். எப்படி இவன் நிலைமை? அரசியல்வாதியா? தேர்தலுக்கு நான் ஓட்டே போட்டதில்ல. இவன் என்ன மாதிரியே இருக்கானே. நீ கூட எல்லாட்டுமே இருக்கிறேப்பா. என் அப்பா ஏதாவது தப்பு பண்ணிட்டாரா? எங்க அப்பா மேலே எனக்கு அதே சந்தேகம் தான்ப்பா. இவனை கூட்டிக்கிட்டு போய் யூஸ் பண்ணிட வேண்டியதுதான். உனக்கு எல்லா வசதியும் செஞ்சு தர்றேன். என் கூட வந்துறியா? 10 வீட்டு சோறு 5 வீட்டு குழம்பு கொடுப்பியா? கவலையே படாத. அப்ப சரி வர்றேன். வா. எப்படி இந்த வீட பாத்தியா? என்ன நைனா, இம்மா பெரிய வீட்டுக்குள்ள எதுக்கு நைட்டாண்ட? சொல்லு நைனா. நைனா நைனான்னு கூப்பிடாத. பாக்குறவங்க என்ன தப்பா நினைப்பாங்க. நான் சொல்றத கேளு. இனிமே நீ தெரு தெருவா பிச்சை எடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. 3 வேளை சோறு போடுறேன். மாசம் 1000 ரூபாய் சம்பளம் தர்றேன். ஏசி ரூம்ல தங்கிக்க. 1000 தான் இருந்தாலும் 5 வீட்டு சோற ஒன்னா கலக்கி குடிச்சிட்டு அப்படியே பூவாத்து பக்கம் படுத்தா என்ன ஜோரா தூக்கம் வரும். நாத்தம் முடிச்ச உங்களை திருத்தவே முடியாது. ஆமா, இன்னத்துக்கு நீ எனக்கு சோறு போடுற, பணம் தர்ற? இந்த பாரு, நான் ஒரு அரசியல்வாதி. இத நீ சொல்ல வேண்டாம். உன் துண்டுல இருந்தே தெரியுது. உங்களுக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, நாங்க துண்ட தரையில போட்டுக்கிட்டு பணம் கேட்கிறோம், நீங்க தோல்ல போட்டுக்கிட்டு பணம் கேக்குறீங்க. நீ ஏற்கனவே அரசியல்வாதியா இருந்து பிச்சைக்காரன் ஆயிட்டியா? இவ்வளவு விவரமா பேசுற? இந்த பாரு, எனக்கு மாசம் பாராட்டு விழா, பொன்னாட, பண முடிப்பெல்லாம் கொடுப்பாங்க. அத நான் போய் வாங்கிக்குவேன். இப்ப என்ன பண்ணணுங்கிற? உண்ணாவிரதம், ஸ்ட்ரைக்கு, போராட்டம், அடிதடிக்கெல்லாம் எனக்கு பதிலா நீங்க கலந்துக்கணும். அப்பதான் ஜனங்க ஏமேல அனுதாபப்படுவாங்க. நல்லா இருக்குப்பா கதை. அடி வாங்குறது நாங்க, கொள்ளை அடிக்கிறதா நீங்களா? அதுக்கு தானே கண்ணா இவ்வளவு சம்பளம் தர்றேன். சும்மா பெரிய வேலைக்கு இந்த சம்பளம் பத்தாது. கொஞ்சம் போனஸ் போட்டு கொடுப்பா. வேலையில சேர்ந்த உடனே போனஸ் கேட்டுருவீங்களே, உங்களை திருத்தவே முடியாது. சரிப்பா, நான் இப்படியே படுத்தேன். மந்திரி, முதல்ல குளிச்சுட்டு என் ட்ரெஸ் எல்லாம் இருக்கு, அத போட்டுக்கிட்டு லட்சணமா வந்து சேரு. என்னது குளிச்சுட்டா? வந்த உடனே எனக்கு பிடிக்காத வேலையை சொல்றிய? சொன்னா கேளுக்கண்ணா. அப்புறம் ஒரு முக்கியமான கண்டிஷன். நீயும் நானும் உருவத்துல ஒத்துமையா இருக்கிறது வெளியே மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ள யாருக்கும் தெரியக்கூடாது. என்ன போடா கண்ணா? ஐயா போலீஸ் போலீஸ். வண்டியடி. டாக்ஸி சீக்கிரம் போ. எங்க சார் போனோம்? நான் சொல்றேன், ஸ்ட்ரைட்டா போ. ரைட்ல போ. இங்கதான் நிறுத்து நிறுத்து.
8 ரூபாய் சார். சாரி சார், சாரி சார். அவன் வலது கையில ஒரு பெரிய தீக்காயம் இருக்கும். ராஜா, ராஜா, என்னப்பா என்னாச்சு? உங்க கூட வந்த ஜானி எங்க? ஜானியை சுட்டுட்டாங்க. சுட்டுட்டாங்களா? ஆமா, நம்ம ஜென்ம விரோதி வக்கீல் ரகுபதி அவனை போலீஸ்ல காட்டி கொடுத்துட்டான். அவனே பாஸ், நம்ம ஜானிய ஓகே ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அங்க அவன் சுயநலமில்லாம படுத்திருக்கான் பாஸ். சாபாஷ். அவனுக்கு சுயநிலை வந்து நம்மளை காட்டி கொடுக்கறதுக்கு முன்னால அவனை கடத்திக்கிட்டு வந்துடணும். கடத்திக்கிட்டு வரதுல கை தேர்ந்தவனாச்சு அவங்க பையன். அவசரப்படாத. ஓகே ஹாஸ்பிடல் ஆம்புலன்ஸ் மாதிரி ஒரு வேன் ரெடி பண்ணி அவனை ஓகே பெஸ்ட் ஆஃப் லக். ஒழுங்கா மரியாதையா என் கூட்டத்தை சேர்ந்த இவனை நீயே வெளியே அனுப்ப ஏற்பாடு பண்ணு. நர்ஸ், சார், நல்ல நேரத்துல வந்து காப்பாத்துனீங்க சார். ரொம்ப நன்றி சார். பரவாயில்ல சார்.